ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ துர்கா தேவி வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ துர்கா தேவி அன்னையே போற்றி போற்றி. பூரண ஆற்றல்களை பெற்று ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று ஆதிபராசக்தியின் பரிவாரங்கள் ஒடுங்குவதற்கும் ஓய்வு நிலையினை ஏற்பதற்கும் புறச் செயல்களால் மலர்ச்சியினை நல்குகின்ற அன்பு நிறைந்த அகத்தியரின் சீடர்களுக்கு ஸ்ரீ துர்கா தேவியின் பூரண ஆசிகள். கலியுகத்தின் எல்லையில் வாழ்கின்ற காரணத்தினால் நிகழ்பவற்றை பூரணமாக உணர்ந்துவிட எவராலும் இயல்வதில்லை. எனினும் உயர் தெய்வங்களின் கருணையினாலும் அகத்திய மகரிஷிகளை சத்குருவாய் பெற்றுவிட்ட காரணத்தினாலும் நிகழ்பவற்றை படம் இட்டு காண்பது போல் அருளுரைகளாய் பெற்றிடும் புண்ணியத்தினையும் ஏற்றுள்ளீர்கள். ஸ்ரீ துர்கா தேவியாகிய யாம் ஆதிசக்தியின் அம்சம் ஆவோம். காவல் தெய்வமாகவும் நஞ்சுகளை அழிக்கும் சக்தியாகவும் அசுரர்களை மாய்க்கும் ஆற்றலாகவுமே இது காலம் வரை மானுடர்களால் அறியப்பட்டுள்ளோம். இனிவரும் காலங்களில் யாம் படைக்கும் தொழிலினை ஏற்று சத்தியயுகவாசிகளை பூரணத்துவம் வாய்ந்த மனிதர்களாக உருமாற்றிடவே முனைந்திடுவோம். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு ஆன்மாக்களே, 108 தினமாக ஓர் அற்புத செயலினை 108ற்கும் மேற்பட்ட ஆன்மாக்கள் இத்தருணத்தில் ஏற்கின்றனர் எனில் மிகவும் அபூர்வம் என்றே யாம் உரைத்திடுவோம். ஒரு மண்டல காலம் ஏற்பதுவும் அரிதான செயலே. கலியின் பற்பல தடைகளையும் மீறி நிறைவேற்றிட முனைவது உத்தமமான செயலாகும். இப்பிரபஞ்ச பேராற்றல்களே இத்தருணத்தில் ஆனந்தம் கொண்டுள்ளது. இறுதி 9 தினங்களும் அதிமுக்கிய நாட்கள் என்றே அனைவரும் உணர்ந்திடுங்கள். முதன்மையாக அனைவரும் பரிவார தேவதைகள் மற்றும் அனைத்து காவல் தெய்வங்களையும் பணிந்து போற்றி காப்பிட்டு அருளுமாறு வேண்டியே செயல் புரியுங்கள். உங்களுடைய பூஜைகள் என்பது பெரும் செயலினை ஆற்ற வல்லது. ஸ்ரீசக்கரத்தினை பொருத்தி 4 திசைகளிலும் தீபச்சுடர்களையும் பொருத்தி வழிபட்டதன் மூலம் அனைத்து தேவியர்களும் தேவதைகளும் ஈர்க்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர். மாபெரும் சக்திகளான ஆட்சி தெய்வங்களும் சண்டீஸ்வரியும் ஒடுங்குவது என்பது இப்பூமியில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்க உள்ளது என்பதனை எவருமே அறிந்துவிட இயலாது. யாம் உரைப்பதனை ஆழ்ந்த கவனத்துடன் அனைவரும் செவிமடுக்க கடவது. இன்று முதல் 9 தினங்களுக்கு அனைவரும் பூரண காப்பினை ஏற்க வேண்டும். மகா காலேஸ்வரரின் காப்பு பூரண ஆற்றல்களை பொழிந்து காத்திடும். எனினும் அக்னி வளர்த்து ஸ்ரீசக்கர தியானங்களை நிறைவு செய்வதற்கு கலியினால் பல தடைகள் உருவாக்கப்படும். எனில் உங்களது ஸ்ரீசக்கரங்களின்
4 முனைப்பகுதிகளின் கீழ் 4 எலுமிச்சை கனிகளை முழு கனியாகவே இருத்தி காப்பிட்டுக் கொள்ளுங்கள். 4 அகல் விளக்குகளும் அவ்விதமே நிலைக்கட்டும். ஸ்ரீ சக்கரங்களின் முனை பகுதிகளுக்கு நேர் கீழ் மஞ்சள் வண்ண எலுமிச்சை கனிகளை இருத்தி 9 தினங்களும் பூஜிக்க வேண்டும். அதனை இருத்துவதற்கு முன்னர் எச்செயல்களை ஏற்க வேண்டும் என்றுமே அறிந்திடுங்கள். முதல் கனியினை கிழக்கு திசையில் இருத்தி கிழக்கு திசையிலிருந்து எந்த ஒரு தடையும் நேரக்கூடாது என்று பிரார்த்தித்து அதனை இருத்த வேண்டும். இரண்டாவது கனியினை தெற்கு முனைப்பகுதிக்கு கீழ் இருத்துவதற்கு முன்னர் தெற்கு திசையினை நோக்கி 2 கரங்களையும் குவித்து வணங்கி தெற்கு திசையே எந்த ஒரு கலி தடையும் நேராது காப்பாயாக என்றே உரைக்க வேண்டும். மூன்றாவது எலுமிச்சை கனியினை இவ்விதமே மேற்கு திசையினை வணங்கி துதித்து மேற்கினில் இருத்தி இறுதியில் வடக்கு திசையினை வணங்கி துதித்து கனியினை வடக்கு திசையினிலேயே இருத்த கடவது. இது காலம் வரை எவரும் 4 திசைகளையும் போற்றி வணங்கி துதித்து செயல்பட்டதில்லை என்பதனை உணருங்கள். திசைகளுக்கு ஒரு அற்புத சக்தி உண்டு. பற்பல ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்துகின்ற கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய 4 திசைகளின் நாமம் உரைத்து வணங்கி போற்றிடுங்கள். இன்றைய தினம் ஸ்ரீசக்கர தியானத்தினை துவங்குவதற்கு முன்னரோ அன்றி நிறைவேற்றிய பின்னரோ இச்செயலினை ஆற்ற கடவது. 9 தினங்களுக்கும் அக்கணிகள் அவ்விதமே நிலைக்கட்டும். உங்களுடைய உயிர்கூடு உருகி கரைந்து மாற்று உயிர்கூடு உருவாக உள்ளது. தலைமை சுரபியும் ஏனைய பற்பல சுரபிகளும் மாற்றமடைய உள்ளது. 7 சக்கரங்களும் சுருங்கி ஒடுங்க உள்ளது எனில் உங்களது தேகமே மாற்றி அமைக்கப்படுவதனை உணர்ந்திட வேண்டும். ஸ்ரீ துர்க்கையாகிய யாம் இன்றைய தினம் முழுவதும் மானுடர்களுக்கு பல்வேறு ஆற்றல்களை பகிர்ந்தே செயல் புரிவோம். பின்னர் பிந்துவில் காத்திருக்கும் ஆதிசக்தியோடு ஒடுங்கிடுவோம். ஸ்ரீ துர்க்கையின் ஒடுக்கம் என்பது மாபெரும் வீரியமான தாக்கத்தினை இப்பூமியினில் உருவாக்கிடும். அனைத்து மானுடர்களின் உயிர் சக்தியும் ஒடுங்க முற்படும். இனிவரும் காலங்களில் விரைந்து எண்ணற்ற மானுடர்கள் புற இச்சைகளிலிருந்து எளிதாய் விடுபடுவர். பற்பல திரைகள் நீங்கும், ஞானம் பெருகும். அகத்தினிலே ஆன்மாவினை இறைவனாக தரிசனம் கண்டிடுவர். இத்தருணத்தில் யாம் உங்களது உடலில் பரவி எச்செயல் ஆற்றுவோம் என்றறிக. ஒரு மானுட ஆன்மாவினில் கலப்புற்று செயல் புரியும் முதன்மை துகள்களான ஆதிசக்தியின் ஓர் அம்சமாய் விளங்குவதினால் எமது பணி என்பதே ஒவ்வொரு மானுட சிரசினிலும் உருவாகும் அமில கழிவுகள் எனும் நஞ்சாற்றல்களாகிய அசுரர்களை அழிப்பதாகும். எத்தருணத்திலும் யாம் ஆன்மாவின் ஒளியாற்றல்களோடு இணைந்தே செயல் புரிவோம். ஸ்ரீ துர்க்கையாகிய யாம் உயிரோடும் கலப்புருவோம், ஆன்மாவோடும் கலப்புருவோம். சிரசினில் உள்ள அணுக்களின் அமில கழிவுகளை நீக்குவதற்கு உரித்தான அமிலமாய் நிலைத்தே இயங்கிடுவோம். இத்தருணத்தில்
நடுநிசி எனப்படும் இரவின் உச்சத்தில் இருளோடு இருளாய் களப்புற்றே யாம் உங்களது சிரசினில் ஊடுருவி பரவி கழிவுகளை நீக்கிடுவோம். அதன் பொருட்டே எமது தேகமும் கருமை வண்ணமாக சித்தரிக்கப்படுகின்றது. பிரபஞ்ச பேராற்றல்களோடு கலப்புறும் உன்னதமான இரும்பு சக்தியாகவும் யாம் திகழ்கின்றோம். கலி எனும் நஞ்சாற்றலை அழிக்க இரும்பு சக்தி பெருமளவினில் உதவுவதனை உணர வேண்டும். யாம் நேரிடை இரும்பு ஆற்றலாக வெளித்தோன்றுவதில்லை. மாறாக இரும்பு சக்தியினை காத்து உடல் முழுவதும் பரவிட உதவிடும் அமிலமாவோம். யாம் ஆன்மாவிலும் உயிரிலும் கலப்புற்ற ஓர் ஆற்றல் ஆவோம். இத்தருணத்தில் யாம் ஒடுங்கினாலும் எமக்கு இணையான மாற்று ஆற்றல்களாக ஆதி சிவனாரின் முதல் அம்சமான ஸ்ரீ ருத்ரனே எமது பணியினை ஏற்று நிகழ்த்திடுவார். அனைவரும் 9 தினங்களுக்கும் எலுமிச்சை கனியினை இருத்தி ஆராதிப்பது போன்றே உணவினிலும் அவசியம் எலுமிச்சை கனியின் சாறுதனை ஏற்க வேண்டும். அன்றி இரும்பு ஆற்றல் என்பது உடலினிலே குன்றத் துவங்கிவிடும். அமில கழிவுகள் எனும் நஞ்சுகளோ பெருகிவிடும். உணர்ந்து செயல்புரிய கடவது. 9 தினங்களுக்கும் எலுமிச்சை கனிதனை இருத்தி பூஜித்த பின்னர் அதனை அக்னியின் சாம்பல்களோடு ஏற்று நீரினில் இட்டு நன்றி உரைத்து கரைத்திடல் வேண்டும். 9 தினங்களுக்கும் கனிகளை மாற்றி அமைக்க கூடாது. அதே கனிகள் அவ்விதமே நிலைக்க வேண்டும். 9 தினங்களும் உயிரிலும் சிரசினிலும் உடலினிலும் பற்பல மாற்றங்கள் உருவாகும். இருப்பினும் அவற்றை குறித்து கவலையுறாது அதிக நீரினையும் எலுமிச்சை சாறுதனையும் பருகி வர தேகம் காக்கப்படும். நீர்நிலைகளில் எலுமிச்சை கனிதனை கலந்துவிட இயலாதவர்கள் அவற்றினை நிலத்தினிலும் சமர்ப்பித்திடலாம். நிலமாகிய மண்ணில் புதைத்தும் செயல் புரிந்திடலாம். ஸ்ரீ துர்க்கையாகிய யாம் உன்னத ஆக்கத்திற்கே உதவிடுவோம். 108 சதுர்யுகங்களுக்கு ஒரு முறை மாத்திரமே அனைத்து சக்தி நிலைகளும் பூரணமாய் ஒடுங்கி மாற்று இயக்கத்தினை ஏற்கும் என்றறிக. பெருத்த ஆற்றல் கலப்புகள் நிகழ்வதினால் அனைவரும் மௌனமாய் பயணித்து உங்களுக்குள் நிகழ்கின்ற மாற்றங்களை தொடர் செயலாய் உணருங்கள். உணர்ந்தவற்றை பிறருக்கு எடுத்துரைக்காது மௌனமாய் நிலைப்பதே நன்று என்றுணர்க. மௌனம் என்பது உயிர் ஆற்றலை சேமிக்கும். உணர்ந்து பூஜிக்க கடவது. ஸ்ரீ துர்க்கையின் பரிபூரண ஆசிகள்.